பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 22 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி: யோபுவின் பொல்லாப்பு பெரிதாயிருக்கிறது என்று கூறியவன் யார்? பதில்: எலிபாஸ். கேள்வி: முகாந்தரமில்லாமல் யோபு யார் கையில் அடகு வாங்கியதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: தன் சகோதரர். யோபு எதை பறித்துக் கொண்டதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: ஏழைகளின் வஸ்திரங்களை. கேள்வி: யோபு யாரை வெறுமையாய் அனுப்பிவிட்டதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: விதவைகளை. கேள்வி: யாருடைய புயங்கள் முறிக்கப்பட்டது என்று எலிபாஸ் கூறினான்? பதில்: தாய் தகப்பன் இல்லாதவர்கள். கேள்வி: எது யோபுவை சூழ்ந்திருக்கிறதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: கன்னிகள். கேள்வி: காலம் வரும் முன்னே வாடி போகிறவர்கள் யார்? பதில்: அக்கிரம மாந்தர். கேள்வி: அக்கிரம மாந்தரின் டேஷ் மேல் வெள்ளம் புரண்டது? பதில்: அஸ்திபாரத்தின் மேல். கேள்வி: அக்கிரம மாந்தரை பார்த்து நகைக்கிறவன் யார்? பதில்: குற்றமில்லாதவன். கேள்வி: எதை யோபுவின் இருதயத்தில் வைக்க எலிபாஸ் கூறினான்? பதில்: தேவனின் வார்த்தைகளை. கேள்வி: எதை கூடாரத்துக்கு தூரமாக்குவேன்? பதில்: அக்கிரமத்தை. கேள்வி: எதை தூளை போல சேர்த்து வைப்பீர்? பதில்: பொன். கேள்வி: எதை ஆற்று கற்களை போல சேர்த்து வைப்பீர்? பதில்: ஓப்பீரின் தங்கத்தை. கேள்வி: சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் அவர் யோபுவுக்கு எப்படி இருப்பார்? பதில்: பசும் பொன்னும் சொக்க வெள்ளியும். கேள்வி: குற்றமற்றிராதவனையும் கூட தேவன் தப்புவிப்பார் என்று கூறியவன் யார்? பதில்: எலிபாஸ். God bless you.